வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. ஜிஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் விமன் கேட்டகிரியில் அதர் குரூப் அண்ட் வெக்கேஷனல் குரூப் கவுன்சிலிங்கான வேகன்சி பொசிஷனை வந்து இப்போ நமக்கு வெப்சைட்டில் அஃபீஷியலாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெக்கேஷனல் குரூப்புக்கும் அதர் குரூப்புக்கும் நமக்கு ஆஸ் பர் த ஷெட்யூல் படி 31 அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்த ஷெட்யூல் ரிவ்யூ ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் கேட்டகிரிக்கான கவுன்சிலிங் வந்து ஆல்ரெடி முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தோம்னா அதர் குரூப்புக்கும் வெக்கேஷனல் குரூப்புக்கும் 31 அன்னைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்டை வந்து இப்போ நமக்கு வெப்சைட்டில் அஃபீஷியலாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் இதை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து tnmedicalselection.net. அதில் வந்துட்டு இங்கே நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 லிங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வேகன்சி பொசிஷன் ஃபார் டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லி போட்டு அதர் குரூப்புக்கும் வெக்கேஷனல் குரூப்புக்கும் இருக்கும். இதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் குரூப்புக்கு வரும். சயின்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்தோம்னா 5ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் நடக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம 3ஆம் தேதி 4ஆம் தேதி வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அவங்களோட இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ இனிஷியல் வேகன்சி இருக்குது, எவ்வளோ பேர்த்த கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க, எத்தனை சதவீதம் ரேஷியோவில் ஒரு சீட்டுக்கு எத்தனை நபர்களை கவுன்சிலிங்க்கு அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதர் குரூப் வேகன்சி பார்க்குறோம். அதர் குரூப்பில் வந்து பார்த்தோம்னா கவுன்சிலிங்க்கு வந்து அவங்க ரேங்க் நம்பர் 1லேருந்து 749 வரைக்குமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான், அது கவனமாக கேட்டுக்கோங்க, அதில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 749 பேர்த்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 191 வேக்கண்ட் வந்து கேட்டகிரி 1லையும் கேட்டகிரி 2 அப்படிங்கிறது வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடது, அதாவது அதில் எஸ்சி எஸ்டி சீட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ டோட்டலாக இது 2 கேட்டகிரி 1ல் 191 சீட்டு, கேட்டகிரி 2ல் 13 சீட்டு. ஸோ டோட்டலாக 204 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக கவுன்சிலிங்க்கு கால் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 749 பேர்த்த கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கண்டிப்பாக 204 பேர்த்துக்கு மட்டும்தான் சீட்டு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து TAHDCO அப்படிங்கிறது தான் கேட்டகிரி 2. இது ரெண்டுமே ஸ்டைஃபண்ட்ரி கோர்ஸ் தான், அதாவது மந்த்லி உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நான் பின்னாடி இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வெக்கேஷனல் குரூப்புக்கு பார்க்குறோம் அப்படின்னா வெக்கேஷனல் குரூப்பில் அவங்க கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்கிறது எத்தனை பேர்த்த அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 389 பேர் தான் வெக்கேஷனல் குரூப்பில் வந்து ரேங்க் லிஸ்ட்டே பப்ளிஷ் ஆயிருந்தது. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும், டோட்டலாக 389 பேர்த்துக்கு தான் வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆயிருந்தது. அந்த 389 பேர்த்தையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வெக்கேஷனல் குரூப்பில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டும் 510 வேக்கண்ட் இருக்குது. ஆனால் மொத்தம் கவுன்சிலிங்கில் கூப்பிட்டுருக்கிறது 389 பேர்த்த தான். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா இதில் வெக்கேஷனல் குரூப்பில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கேட்டகிரி 1ல் வந்து 479 பேர்த்த எடுக்க போகிறாங்க, கேட்டகிரி 2ல் வந்து 31 பேர். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துனா கிட்டத்தட்ட 510 பேர் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா 389 பேர். ஸோ வெக்கேஷனல் குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதர் குரூப்பில் இருக்க மாணவர்களுக்கு தான் கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. உங்களுடைய ரேங்க் மற்றும் வகுப்புவாரி இட ஒதுக்கீட்டின் மூலமாக உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. அதில் 204 பேர்த்துக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுதான் இனிஷியல் வேகன்சி. இந்த வேகன்சியை பொறுத்து தான் வந்து நமக்கு சீட் ஃபில்லிங் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளில் எந்த உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குது, ஓப்பன் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு பிசி கேட்டகிரி அப்படின்னா எனக்கு வந்து பிசிலையும் 3 சீட் இருக்குது. இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எனக்கு பிசியில் 3 சீட் இருக்குது, ஓசிலையும் 3 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக 6 சீட்டை நான் கணக்கில் வச்சுக்கலாம். ஏன்னா ஓசி அப்படிங்கிறது எந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க வேணால் வந்து சீட்டை எடுக்கலாம். அதாவது முன்னாடி ரேங்கிங்கில் அதிகமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஓசி சீட்டை காலி பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இங்கே எஸ்சிஏ கேட்டகிரியில் இருக்கேன் அப்படின்னா இங்கே ஓசியில் மட்டும்தான் சீட் இருக்குது அப்படின்னா நான் இந்த கல்லூரியை வந்து என்னோட சாய்ஸில் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம், ஓசியில் சீட் இருக்கிறனால கொடுக்கலாம். ஒருவேளை நான் ரேங்கிங்கில் முன்னாடி இருந்தால் எனக்கு இந்த கல்லூரியில் இந்த சீட்டு ஓசியில் இருக்க சீட்டை எனக்கு கிடைச்சிடும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களோட சீட்டை சாய்ஸ் பில்லிங்கில் கொடுக்கும்போது உங்களோட கம்யூனிட்டி சீட்டையும் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி ஓசிலையும் சீட்டை பார்த்துக்கோங்க. ரெண்டுலேயுமே சீட் இருந்தால் அதை கண்டிப்பாக சாய்ஸில் கொடுங்க, அல்லது ஓசியில் மட்டும் சீட் இருந்தாலும் சாய்ஸில் கொடுங்க, அல்லது உங்கள் கம்யூனிட்டியில் மட்டும் சீட் இருந்தாலும் சாய்ஸில் கொடுத்துருங்க. ஸோ நிறைய காலேஜஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது சாய்ஸ் பில்லிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் 250 ருபீஸ் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும். ஸோ இதில் இத்தனை கல்லூரிகள் இருக்குது. இதில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கல்லூரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லூரி எடுத்து படித்தாலும் சரி, கண்டிப்பாக
ஹாஸ்டலில் தங்கி தான் இந்த கோர்ஸை நீங்கள் படிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் எங்கே படித்தாலும் சரி இருக்கிற எல்லா கல்லூரியிலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸை கொடுத்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு வந்து 2 கேட்டகரி சொன்னோம் இல்லையா, அந்த 2 கேட்டகரிக்குமே ஸ்டைஃபண்டு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்டு தருவாங்க. மாதத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப 600 ரூபாய் தருவாங்க. செகண்ட் இயர் படிக்கும்போது 700 ரூபாய் தருவாங்க பர் மந்த்துக்கு. அப்போ பர் இயருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. தேர்ட் இயர் படிக்கும்போது பர் மந்த்துக்கு 800 ருபீஸ் தருவாங்க. அதே மாதிரி நமக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்க்கும் சேர்த்து அவங்க வந்து பர் மந்த்துக்கு 800 ருபீஸ் ஸ்டைஃபண்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இனிஷியல் வேகன்சி பொசிஷன் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து 31/1/2022 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் வந்து அன்னைக்கு உட்காந்து இந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சு நீங்கள் கணக்கு போட்டுட்டு இருந்தால் அது ரொம்ப டிலே ஆகும். இப்போயே ஒரு இந்த சீட் மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எடுத்து இந்த கல்லூரியில் இந்த கம்யூனிட்டியில் எனக்கு இவ்வளோ சீட் இருக்குது, ஓசியில் இவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத எழுதி ஒரு ஆர்டர் வச்சுக்கோங்க. அந்த ஆர்டரில் நீங்கள் சாய்ஸ் பில்லிங் கொடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா சாய்ஸ் பில்லிங்கில் எனக்கு ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் சீட் இருந்தால் அதில் அலாட் ஆகும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது என்ன ஆப்ஷன் கொடுக்குறனோ அந்த ஆப்ஷன்லேருந்து எனக்கு சீட்டு ஆகும். ரெண்டாவதுலேயும் சீட் இல்லைன்னா மூணாவதுக்கு போகும். அந்த மாதிரி அந்த ஆர்டரில் நமக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த ஆர்டரில் சீட்டை எந்த ஊரில் எந்தெந்த கல்லூரி ஃபேமஸோ அதை நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்து அந்தந்த கல்லூரியில் வந்து நீங்கள் சீட்டை உறுதிப்படுத்திக்குவாங்க. அதனால் சீக்கிரமாக நீங்களே ஒரு ஒயிட் சீட் எடுத்து உங்களுக்கான சாய்ஸ் பில்லிங் சீட்டை ரெடி பண்ணிக்குவாங்க. கவுன்சிலிங் போர்ட்டல் ஓப்பன் ஆனோடனே அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட சாய்ஸை கொடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதர் குரூப்புக்கும் வெக்கேஷனல் குரூப்புக்குமான வேகன்சி பொசிஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி பொசிஷன் வந்து சயின்ஸ் குரூப்புக்கு வந்து வெளியாகும். சயின்ஸ் குரூப் கவுன்சிலிங்க்கு லைவ் டெமோ ஃபுல் வீடியோ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். நம்ம சேனல்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது, சாய்ஸ் பில்லிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே நான் லைவ் டெமோவாக உங்ககிட்ட வீடியோ போடுவேன். வேகன்சி லிஸ்ட் வந்ததையும் அதையும் வீடியோ போடுவேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸுமே இந்த சேனலில் இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்குமே கிடைக்கும். இவ்வளோ நேரம் இந்த சேனலை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.